நிறைஞ்சு ஏரி நிறைய, ஏரி நிறைஞ்சு குட்டை நிறைய, குட்டை நிறைஞ்சு கரணம் நிறைய, கரணம் நிறைஞ்சு தாளம் நிறைய, தாளம் நிறைஞ்சு குளம் நிறைய, குளத்து தண்ணியில உரம்பு எடுத்து உரம்பு தண்ணியில வித விதைச்சு விதையில பொங்க வச்ச சமூகம் நம்மளுடைய தமிழ் சமூகம்ங்க. இன்னைக்கு ஆறையும் காணோம், குட்டையும் காணோம், குளத்தையும் காணோம், ஏரியும் காணோம், போன சனத்தையும் ஆள காணோம். இதே மாதிரி தான் உன்னை பேசிக்கணும். ஆறையும் காணோம், குளத்தையும் காணோம், திரும்பி பார்க்குற ஆடியன்ஸையும் காணோம். நண்பர்களே, அன்னைக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் இருந்ததுங்க. முகம் பார்த்து பேசிட்டோம். ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போனா எங்க சின்னமணி புள்ள, இதன் பெரிய பாப்பா பேத்தி, எங்க சகலப்பாடி புள்ள, ஒரு உறவுகளை அறிமுகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருந்தது, நேரம் இருந்தது. இன்னைக்கு அப்பங்கூட பிறந்த அண்ணன் பெரிய பொண்ணு வீட்டுக்கு வேற பையன் சொல்லி போட்டு போற அம்மா கிட்ட, மாம் சம்படி ஈஸ்கே, சொந்த அப்பங்கூட பிறந்த அண்ணன் எவன்னு தெரியல, கூட பிறந்த அக்கா தங்கச்சி வீட்டுக்கு கூகுள் மேப் போட்டு போகக்கூடிய கலாச்சாரம் உங்களுடைய கலாச்சாரம் பேசுங்கிறீங்க. ஆனா எங்களுக்கு அப்படி இல்லைங்க. ஒரு நோம்பி நொடினா உறவுகள் ஒண்ணு கூடணும், அனுசரிச்சோம். ஒரு கிடா வெட்டுறது எனக்கு கிடா வெட்டுறது, நானா திங்கறக்க கிடா வெட்டுறது. ஒரு சின்ன சின்ன சங்கடத்தினால உறவுகளுக்குள்ள ஒரு விரிசல் இருக்கு. போய் வீடு தேடி போய் கூப்பிட்டா அவன் வருவேன், அவன் பொண்டாட்டி சொல்லுவேன், உங்களுக்கு அவைகளுக்கு தொழில் ஆகாத 1000 இருக்கட்டு, அவன் நம்ம வாசப்படி ஏறி வந்துட்டானல்ல, நான் போய் மதிக்கணுங்கிற பண்பாட்டை அன்னைக்கு எங்க பெரியவர்கள் வளர்த்து வச்சிருந்தாங்க. இன்னைக்கு இருக்குதாங்க உங்ககிட்ட?